நில்லுங்கள், உங்கள் வங்கிக் கணக்கிற்கு 12,000 ரூபாய் வரப்போகிறதா? தமிழக அரசு கொடுத்த அந்த 5,000 ரூபாய்க்கு போட்டியாக இப்போது மத்திய அரசு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது வெறும் வதந்தியா அல்லது 2026 தேர்தலுக்கான அமித்ஷாவின் ரகசிய வியூகமா? இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் ஒரு ரகசிய தவறை நீங்கள் செய்திருந்தால், உங்கள் ரேஷன் கார்டு தகுதியானதாக இருந்தாலும் இந்த 12,000 ரூபாய் உங்கள் கைக்கு வராது. அது என்ன தவறு? எந்த குறிப்பிட்ட ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் இந்த ஜாக்பாட் அடிக்கப் போகிறது? யாரும் சொல்லாத அந்த 11வது நிமிடம் நான் சொல்லப்போகும் அந்த கிரேஸ் பாயிண்ட் உங்கள் பணத்தை தீர்மானிக்கப் போகிறது. வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பற்றிய மிக முக்கியமான செய்தி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாக்சார். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவி வருகிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் 12,000 ரூபாய் செலுத்தப் போகிறார் என்பதுதான் அது. உடனே பலரும் கேட்கலாம், சார், இது உண்மையா வதந்தியா என்று. நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாளைக்கே தருகிறோம் என்று இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் அதற்கான அஸ்திவாரம் மிக பலமாக போடப்பட்டுவிட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் சமீபத்திய தமிழக வருகை வெறும் அரசியல் பயணம் மட்டுமல்ல, அது இந்த 12,000 ரூபாய் திட்டத்திற்கான ஒரு மிக முக்கியமான முன்னோட்டம். இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செட் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இது போன்ற அரசாங்கத்தின் ரகசிய திட்டங்கள் மற்றும் நேரடி பண பலன்கள் குறித்த தகவல்கள் உங்களை வந்து சேரும். ஏன் இப்போது இந்த 12,000 ரூபாய் பேச்சு இவ்வளவு பலமாக அடிபடுகிறது? இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கிருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் கோடைகால சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் 2,000 ரூபாய் மற்றும் மகளிர் உரிமை தொகை 3,000 ரூபாய் என மொத்தம் 5,000 ரூபாயை ஒரே நேரத்தில் செலுத்தினார். இது தமிழக மக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எந்த ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை இது உருவாக்கும் என்பதை டெல்லி தலைமை நன்கு உணர்ந்துள்ளது. இதை முறியடிக்க வேண்டுமென்றால் அதைவிட ஒரு பெரிய தொகையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பாஜக தலைமை தீவிரமாக கருதுகிறது. அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனையில் இது குறித்து மிக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்ல வேண்டுமென்றால் அல்லது தமிழகத்தில் காலூன்ற வேண்டுமென்றால் மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக தமிழக மக்களின் பாக்கெட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த வியூகம். திமுக அரசு 5,000 கொடுத்தால் நாம் ஏன் 12,000 கொடுக்கக்கூடாது என்ற கேள்வி அங்கு மிக அழுத்தமாக எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 12,000 ரூபாய் என்பது ஏதோ ஒரு புதிய தனி திட்டத்தில் வரும் பணம் அல்ல. அது பல மத்திய அரசு திட்டங்களின் கூட்டுத்தொகை, அதாவது ஒரு ஒருங்கிணைந்த தொகுப்பு என்று சொல்லலாம். அது என்னென்ன திட்டங்கள் என்பதை இப்போது நாம் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த 12,000 ரூபாய் ரகசியம் என்பது 3 முக்கிய தூண்களை கொண்டது. முதலாவது கேஸ் மானியம். கடந்த பல மாதங்களாக, ஏன் சிலருக்கு ஒரு வருடமாகவே கேஸ் மானியம் சரியாக வங்கி கணக்கில் வந்து சேரவில்லை. பல குடும்பங்களுக்கு 300 முதல் 400 ரூபாய் வரை வரவேண்டிய மானியம் நிலுவையில் உள்ளது. இந்த நிலுவையில் உள்ள மொத்த தொகையையும் இனி வரும் காலத்திற்கான முன்கூட்டிய மானியத்தையும் சேர்த்து வழங்க ஒரு திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது உரமானியம். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உர மானியத்தை இதுவரை நிறுவனங்களுக்கு வழங்கி வந்த மத்திய அரசு இப்போது அதை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கே மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதன் மூலம் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகளுக்கு பெரிய தொகை போய் சேரும். மூன்றாவது PM கிசான் திட்டம். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் அடுத்தடுத்த தவணைகளை உயர்த்தி வழங்கவோ அல்லது நிலுவைத் தொகைகளுடன் சேர்த்து வழங்கவோ ஆலோசிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு தகுதியான பயனாளிக்கு சுமார் 12,000 ரூபாய் வரை சென்றடையும் வகையில் ஒரு மெகா பேக்கேஜை மத்திய அரசு தயார் செய்து வருகிறது. இது ஸ்டாலின் அரசின் 5,000 ரூபாயை விட 2 மடங்கு பெரியது என்பதால் இது தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. இது தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் இருக்கும் எளிய மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே டெல்லி தலைமையின் திட்டம். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த 12,000 ரூபாய் பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமென்றால் உங்களிடம் எந்த வகையான ரேஷன் கார்டு இருக்க வேண்டும்? இதுதான் பலரின் குழப்பமாக இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கார்டுகளுக்கும் இது கிடைக்குமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். முதலாவதாக முன்னுரிமை கார்டுகள் எனப்படும்
SPHH மற்றும் PHHAY கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த தொகை கிடைக்க 100% வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இவை வறுமை கோட்டிற்கு மிக கீழ் உள்ள மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களுக்காக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டவை. அடுத்ததாக SPHH கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கும் அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் NPHHS மற்றும் NPHHNC போன்ற சர்க்கரை கார்டு மற்றும் கௌரவ கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த தொகை கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மத்திய அரசின் பெரும்பாலான நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை மட்டுமே மையப்படுத்துகின்றன. எனவே உங்கள் கார்டு என்ன வகை என்பதை இப்போதே செக் செய்யுங்கள். உங்கள் கார்டின் வலது மேல் மூலையில் இந்த குறியீடுகள் இருக்கும். இப்போது வீடியோவின் அந்த மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 11வது நிமிட கிரேஸ் பாயிண்ட் இதோ. உங்கள் கார்டு தகுதியானதாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஏழை விவசாயியாகவோ அல்லது இல்லத்தரசியாகவோ இருக்கலாம். ஆனால் இந்த 12,000 ரூபாய் உங்களுக்கு வராமல் போக ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப காரணம் இருக்கிறது. அதுதான் ஆதார் சீடிங் மற்றும் EKYC. தமிழக அரசு 5,000 ரூபாய் செலுத்திய போது தகுதி உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு பணம் வந்து சேரவில்லை. அவர்கள் வங்கியில் விசாரித்த போதுதான் தெரிந்தது அவர்கள் வங்கி கணக்கில் ஆதார் இணைப்பு சரியாக இல்லை என்பது. மத்திய அரசு அனுப்பும் பணம் அனைத்தும் நேரடி பண பரிமாற்றம் எனப்படும் DBT முறையிலேயே வரும். உங்கள் வங்கி கணக்கில் NPCI லிங்க் சரியாக இல்லை என்றால் மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கினாலும் உங்கள் கணக்கிற்கு ஒரு பைசா கூட வராது. அது வங்கி ரீதியாக நிராகரிக்கப்பட்டுவிடும். இப்போதே உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கு செயல்பாட்டில் இருக்கிறதா என்றும் ஆதார் சீடிங் செய்யப்பட்டு DBT பெறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்றும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் போன் நம்பர் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு OTP வரும். அதன் மூலம் நீங்கள் EKYC செய்ய முடியும். இதுதான் அந்த 12,000 ரூபாயை பெறுவதற்கான ரகசிய திறவுகோல். இதை செய்ய தவறினால் நீங்கள் தகுதியுள்ளவராக இருந்தாலும் பணத்தை இழக்க நேரிடும். இந்த திட்டத்தின் பலனை பெற நீங்கள் இப்போதே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்களை பட்டியலிடுகிறேன். குறித்துக் கொள்ளுங்கள். முதலில் ஆதார் அட்டை. இது உங்கள் தற்போதைய மொபைல் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது வங்கி கணக்கு புத்தகம். இதில் உங்களின் IFSC கோட் மற்றும் கிளை விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது பட்டா மற்றும் சிட்டா. நீங்கள் விவசாய பலன்களை பெற விரும்பினால் நில உரிமை ஆவணங்கள் உங்கள் பெயரிலேயே இருக்க வேண்டும். நான்காவது கேஸ் கனெக்ஷன் விவரங்கள். உங்களின் கேஸ் ஏஜென்சியில் உங்களின் ஆதார் மற்றும் வங்கி விவரங்கள் அப்டேட்டாக இருக்கிறதா என்று இப்போதே ஒருமுறை நேரில் சென்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் மத்திய அரசு எப்போது பட்டனை அழுத்தினாலும் பணம் உங்கள் கணக்கிற்கு வந்து சேரும். நண்பர்களே, தமிழக அரசியல் சூழலில் இந்த 12,000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறது. அமித்ஷா அவர்களின் தமிழக வருகையும் அதை தொடர்ந்து எடுக்கப்படும் இந்த அதிரடி முடிவுகளும் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இருப்பதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் இது தேர்தல் காலத்துக்கான ஒரு தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ மக்களுக்கு பணம் வந்து சேர்ந்தால் அது சந்தோஷம்தான். ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக தயாராக இருக்க வேண்டும். அதை சொல்லித் தருவதுதான் உங்கள் சாக்சாராகிய என் கடமை. இன்றைய வீடியோவில் மத்திய அரசின் இந்த 12,000 ரூபாய் திட்டத்தின் பின்னணி, அதில் உள்ள அரசியல், யார் யாருக்கு கிடைக்கும் என்ற தகுதி மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்ப சரிபார்ப்புகள் என அனைத்தையும் மிக விரிவாக பார்த்தோம். இது ஒரு ஆரம்பம்தான். டெல்லியில் இருந்து வரும் ஒவ்வொரு ரகசிய தகவலையும் நான் உடனுக்குடன் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஒவ்வொரு கமெண்டிற்கும் நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். EKYC எப்படி மொபைலிலேயே செய்ய முடியாது என்று தெரியவில்லை என்றால் சொல்லுங்கள். அதற்கென ஒரு செயல்முறை வீடியோவை நான் விரைவில் பதிவிடுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள். அவர்களும் விழிப்புணர்வு அடையட்டும், கடைசி நேரத்தில் பதற்றப்படாமல் இருக்கட்டும். மறக்காமல் சாக்சார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவுதான் இது போன்ற உண்மையான தகவல்களை தேடி தேடி தொகுக்க எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான வீடியோவில் ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாக்சார். நன்றி, வணக்கம்.